அருமை அருமை அருமையா இருக்கு. ஃபேமஸ் குடிக்கிறதுக்கு என்ன மன்னிக்கணும். வந்து இங்க உட்காரு. ஐயா, எனக்கு கொடுத்த ஒண்ணு இன்னொன்னு கொடுங்க. பரவாயில்லையா? தாராளமா, நானே இன்னொரு வாட்டி சாப்பிடுவேன். கஸ்டோவோட சேர்த்து தான் சாப்பிட்றீங்க போல இருக்கு. அப்படியே உட்காருங்க. ஃப்ளேம் அஷிரா, நேத்து ராத்திரி உன்னோட வேலை அருமையா இருந்துச்சு. இல்ல, என்ன இருந்தாலும் அந்த டீமன் போனதுக்கு அப்புறமா தானே. காயப்பட்ட பெண் எப்படி இருக்காங்க? டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். சின்ன காயம் தான், தழும்பலா ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நல்ல வேலை, சீக்கிரம் சிகிச்சை கிடைச்சது. ஆமா, எல்லாம் உங்களுடைய நன்மையால தான். உனக்கு நன்றி. இது என்ன? இது என்னோட விருந்து. ரொம்ப நன்றி. அருமை. ஐயா, இங்க பாருங்க. ஈரோல நீங்க கடை வச்சீங்கன்னா சும்மா பிச்சுக்கிட்டு போகும். உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? ஐயா, இப்பெல்லாம் வியாபாரம் எப்படி இருக்கு? பார்த்தா எப்படி தெரியுது? மன்னிக்கணும். அந்த கொலைகாரன் ராத்திரியில சுதந்திரமா சுத்துறதா வதந்தி இருக்கு. அதனால ராத்திரியில மக்கள் வெளியே வரவே மாட்டேங்கிறாங்க. என் கடையில வேலை செய்யறவங்களையும் நான் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். அன்னைக்கு கூட ஒரு கண்டக்டர் கொலை செய்யப்பட்டதா கேள்விப்பட்டேன். பத்தாததுக்கு முகேன் ட்ரெயின் இப்பெல்லாம் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இருக்கா. தெரியுமா உனக்கு? ஒரே வதந்தியா இருக்கு. கிட்டத்தட்ட அதுல பயணம் செஞ்ச 40 பயணிகள் திடீர்னு காணாம போயிட்டதா தகவல் வந்திருக்கு. ஓ, அச்சுறுத்தலா தான் இருக்கு. ஃபேமஷிரா, நான் எதுக்கு வந்தனோ அந்த விஷயத்த சொல்லிடுறேன். முகன் ட்ரெயினை கண்டுபிடிச்சாச்சு. தகவல் வந்திருக்கு. அது ரகசியமா ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் ஷெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கான். அப்படியா? அருமை. நம்ம இப்ப முகன் ட்ரெயினுக்கு தான் போயாகணும். சரி, ஆனா அதுக்கு முன்னாடி கண்டக்டருடைய பாடி கண்டெடுத்த ஸ்டேஷனை நான் ஒரு தடவை பார்க்கணும். போக்கு, பெருமூச்சு விட்டதெல்லாம் போதும். உன்கிட்ட இருக்கிற பண்ணை சாப்பிடு. மறுபடியும் இன்னைக்கு கஸ்டமர்ஸே இல்லைல்ல. ஒவ்வொரு நாளும் நான் இதை தான் சொல்றேன்னு எனக்கும் தெரியும். ஆனா இருட்டினதுக்கு அப்புறம் வெளியில போறது ஆபத்து. நாளைக்கு மத்தியானமே எனக்கு வந்து உதவி செய்ய ஆரம்பிக்கலாம், சரியா? ராத்திரியில டீமன்ஸ் சுத்தம். எல்லாம் தெளிவா இருக்கு. நான் இந்த பகுதியெல்லாம் சுத்தி பார்த்துட்டேன். பெருசா எந்த தடையும் கிடைக்கல. சரி, டீமன்லாம் எதுவும் கிடையாது. ஏன் சும்மா டீமன் டீமன் சொல்றீங்க? நிறுத்துங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கு நிறைய பென்டோவை விற்கணும். அம்மா பாவம் ஒரு பக்கம் கர்ப்பமா இருக்காங்க. எங்க அப்பாவோட கடையும் சரியா போகல. நான் தான் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி கவலைங்கள் எல்லாத்தையும் பெரியவங்க நாங்க பாத்துக்கிறோம். காலையிலயும் சாயந்தரத்திலயும் எல்லா வேலைகளையும் நானே பாத்துக்கிறேன். ஒருவேளை இந்த கொலைகாரன் நம்மளையும் தாக்க வந்தா என்ன பண்றது? உன் உயிரை காப்பாத்த என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். என்ன பாட்டி? மாலை வணக்கம். இன்னைக்கு நிலவு ரொம்ப பிரகாசமா இருக்குல்ல? நான் ஒரு டீமனை தேடி கிளம்பி இருக்கேன். நீங்க எதுவும் பார்க்கல? என்ன நீ அப்படி கேக்குற? அரசே, இப்படி எல்லாம் நேரடியா போய் கேட்க கூடாது. அம்மா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? டீமனா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பிரச்சனை? ஒழுங்கா போயிடுங்க. பாத்து,
நீ இப்படி நடுங்கிட்டு இருந்தனா உன் கையில இருக்கிற பொக்கிஷமான பண்ண கீழே போட்டுருவேன். என்கிட்ட வராத, தள்ளி போ. அருமை. நான் டீமன் இருக்கிறத நம்ப மாட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். வேண்டாம்மா, போதும் நிறுத்து. இந்த பையனை பார்த்தா கெட்டவன் மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. என்னை மன்னிச்சிடுங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப பதட்டமா இருக்கேன், அந்த கொலைகாரனை நினைச்சுதான். நான் கேள்விப்பட்ட விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா நீங்க 2 பேரும் இந்த இருட்டான நேரத்துல நீங்க 2 பேரும் கடையை தைரியமா திறந்து பென்டோவை வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்றேன். உங்களை மாதிரி ஆட்களை யாரும் காயப்படுத்தக்கூடாது. ஆனா இனி நீங்க நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா இனிமே அந்த கொலைகாரன் கதையை நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க யாரு? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். நீங்க என்ன தப்பா நினைக்கலனா எங்களோட பென்டோவை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? நல்ல யோசனை. வாங்கிக்கிறேன், மொத்தமா வாங்கிக்கிறேன். ஃப்ளேமஷிரா, என்ன இது? மற்ற உறுப்பினர்களுக்கு இது ஒரு நல்ல பரிசா இருக்கும். நான் இப்ப தனியா தான் போக போறேன். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. பென்டோ அவர் வாங்கினது சந்தோஷம்தான், ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாமா. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை. நாம இங்க இருக்க வேண்டாம். உடம்பெல்லாம் எனக்கு ஒரே சில்லுன்னு ஆகுது. என்ன பாட்டி? யாரு? யார் நீ? இத பார்த்தா தெரியலையா நான் பென்டோ விக்கிறவன்? என்ன பார்த்துலாம் சந்தேகப்படாதீங்க. ஆனா இந்த ட்ரெயின் இப்ப நேரா ஷெட்டுக்கு தானே போகுது. ஆமா, அது எனக்கும் தெரியும். அங்கதான் முகைன் ட்ரெயின் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் இதுல ஏறினேன். முகேன் ட்ரெயினா? அதை பார்க்க தான் வரீங்கன்னா இப்போ அந்த ட்ரெயின் ஷெட்ல இல்லையே. அப்படியா? இன்னைக்கு காலையில ஒரு நல்ல மெயின்டைன் பண்ற பெரிய ஃபெசிலிட்டிக்கு அதை மாத்திருக்காங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. ஓ, அப்படின்னா நான் இறங்க வேண்டிய இடம் இதுதான் சொல்லுங்க. என்ன இறங்க போறீங்களா? முகைன் ட்ரெயின், அது இதுதானா? பழசாக இருந்தாலும் டேமனுடைய அடையாளம் இருக்கு. ஏய், யாருப்பா அது? இந்த இடத்துக்கெல்லாம் யாரும் வரக்கூடாது. அட, என்ன இங்க அனுப்பி வச்சது ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான். இந்த பென்டோவை இங்க டெலிவரி பண்ண சொன்னாங்க. ஓ, வாங்கப்பா, நமக்காக பென்டோ கொண்டு வந்திருக்கான். இந்தா, இத கொண்டு போய் டாட்சோ கிட்ட கொடுத்துட்டு வா. அவ ஆபீஸ் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். சரி சார், கொண்டு போறேன். முகைன் ட்ரெயினை எதுக்காக இங்க கொண்டு வந்திருக்கீங்க? எதுவுமே இல்லைன்னா அப்ப பாடியில தான் பிரச்சனை இருக்கும். இதுக்கு மனுஷனை திங்கிற ட்ரெயின் பேரை வச்சு தேவையில்லாம வதந்தியை கிளப்பியிருக்காங்க. அது எங்க மனசை எவ்வளவு காயப்படுத்த தெரியுமா? இப்போ இத சர்வீஸ்க்காக இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நாங்க இத மறுபடியும் புதுசா மாத்தி பழைய மாதிரியே ஓட விடலான்னு இருக்கோம். மறுபடியும் ட்ரெயின் ஓடுமா? ஆமா, நாளைக்கு ராத்திரியில இருந்து. அதனாலதான் நாங்கெல்லாம் இங்க இருக்கோம். டீமன், இங்க டீமன் இருக்கு.
தாட்சு எல்லாரும் பின்னாடி போங்க. ஒண்ணு பண்ணிடாத. அட பாவி, அந்த பையனை விட்டுடு. டீமன் ஸ்லேயரா ரொம்ப மோசம். அட, என்ன நாத்தம் இது? நான் எப்போ டீமனா மாறினோ அப்பத்துல இருந்து மனுஷங்களோட சாப்பாடு பிடிக்கிறது இல்ல. எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப அன்பாவும் பாசத்தோட செஞ்சதுதான் அந்த பென்டோ. எவ்வளவு தைரியம் உனக்கு! கோபம் வருது உனக்கு, கோபம் வருது. டேய் தம்பி, உன்னோட ரத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. எனக்கு பிடிச்ச மனுஷங்களை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ஆனா ருசி இல்லாதவங்களை ராத்திரி முழுக்க தான் துன்புறுத்துவேன். அப்படின்னா இவ்வளவுதானா நீ? கொலகாரா? கொலகாரன் என்ன குறைச்சி அட என்ன பிடிக்கணும், என்ன கொண்டு பார்ப்போம். என்ன நடக்குதுங்க? இதுவரைக்கும் யாராலையும் என்ன தடுக்க முடியல. அதிவேகமானது எல்லார விடையும் முடிஞ்சா முடி. என்ன முடியலையா? என்கிட்ட இந்த சின்ன பொய் இருக்கிறதுனால உன்னால ஒண்ண முடியல. அப்ப நான் இவனை கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போடுறேன். காப்பாத்துங்க. கவலைப்படாத, என்னானாலும் சரி, நான் உன்னை காப்பாத்துறேன். உயிரை பணைய வச்சா நேத்து மாதிரி. அந்த பொண்ணு மேல வெறுப்பு வர வரைக்கும் அவளை நான் துன்புறுத்தன. அப்படியா? நீ எவ்வளவு வேகமானவங்கிறத நான் பார்த்துட்டேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தா இப்படி நடந்துக்க மாட்டேன். நேத்து ராத்திரி நாங்க வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே நீ ஓடி போயிட்ட. நாங்க யாருன்னு பாக்குற அளவுக்கு கூட உனக்கு தைரியம் இல்ல. அப்படிப்பட்ட கோழன். ஆனா தப்பிக்கிறதுல நீ வேகமானவங்கிறது உண்மைதான். என்னது? நேத்து நீ காயப்படுத்தின பொண்ணு நல்லபடியா நாங்க அவளை காப்பாத்திட்டோம். ஒரு சின்ன தழும்பு கூட இல்லாம அவ பொழைச்சுப்பா. அப்படியே ஒருவேளை அவ பொழைச்சாலும் வாழ்க்கை முழுக்க டீமன் போறன்ற பயத்திலே அவ வாழணும். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். அவருடைய காயங்களை மட்டும் இல்ல, மனசையும் நான் குணப்படுத்துவேன். குணப்படுத்த எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நாளானாலும் சரி. நீ சுயமரியாதை உள்ளவன் எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா அந்த பொண்ண நான் மறுபடியும் போய் கொல்ல போறேன். அவளை நாங்க மறைச்சு வச்சிருக்கோம். உன்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அந்த பெண்டோ கடைக்காரங்களை நான் கொல்றேன். அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா உனக்கு அவங்கள தெரியும்ல. ஸ்டேஷன்ல பெண்ட விக்கிறாங்களே, அவங்க வீடு நான் கண்டுபிடிச்சிருவேன். அசையாத. என்ன காயப்படுத்த நினைச்சா என்ன ஆகும் தெரியும்ல. ஆனா நான் இதை சந்தோஷமா அனுபவிக்கிறேன். அவங்கள காப்பாத்தணும்னா எனக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போய் காட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி இவனை நான் கொன்னுடுவேன். நான் முன்னாடி போறேன். தயவு செஞ்சு இவனை காப்பாத்துங்க. நீங்க பயப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமாவே என்னுடைய நண்பர்கள் இங்க வந்துருவாங்க. இந்த பக்கம் சீக்கிரம் வாங்க. லார்ட் ரிங்குக்கு மருத்துவ குழு வந்துகிட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே முதல் உதவி பண்ணிட்டேன். மீதியெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. மொத்த கவனமும் சுவாசத்தில் இருக்கணும். நான் சொல்றத எதையுமே நீ எப்பவும் கேட்க மாட்டேங்கிற. ஹெல்ப் பண்றதும் முடிவு பண்ணிட்டா நான் ஹெல்ப் பண்ணியே தீர்வேன். காலை வணக்கம். அட, எப்பவும் போல காலையிலே வந்துட்டீங்க. வாசனை வருது. முடிஞ்சது.
மிஷன் மாஸ்டர். வாசனை வாசனை நீதானா அது? அந்த பென்டோவோட நாத்தம் அங்க பரவறதுக்கு நீதான காரணம்? உன் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் அந்த டீமன் ஸ்லேயரோட தப்பு தான். சீக்கிரமா ஓடிடுமா. எவ்வளவு தைரியம் தான் ஏமலிய தூக்கி போடுவேன். நீங்களா? உனக்கு எதுவும் காயம் ஏற்படலையே? பாட்டி இங்கதான் இருக்கியா? இங்க பாரு, நீ வருத்தப்பட போற. எப்படி வந்த? என்னோட வேகத்துக்கு எப்படி ஈடு கொடுத்த? அப்பவே சொன்ன தப்பு கணக்கு போடாதன்னு. யாரு வேகமானவங்கன்னு பாத்திரலாமா? இங்க இருக்க இந்த வயசானவங்களை முதல்ல நான் கொல்றேன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி நீ என் தலையை எடுக்கிறியான்னு பார்க்கலாம். சோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு வேகம் பத்தாது. நெருப்பின் சுவாசம், முதல் வடிவம், அறியாத நெருப்பு. நீங்க எங்க உயிரை காப்பாத்திட்டீங்க. இதோட 2 முறை. பாட்டி அந்த முகத்தை என்னால மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அதாவது அவுரி புக்குவோட அம்மாவும் நானும் 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க உயிரை நீங்க தான் காப்பாத்துனீங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டி நீங்க என்ன சொல்றீங்க? அநேகமா அது என் அப்பாவா இருக்கும். நான் என் அப்பாவுடைய பாதையில போறேன். டீமன்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க அப்பா மாதிரியே உங்களை காப்பாத்தினதுல எனக்கு சந்தோஷம். என்னால இப்பவும் நம்ப முடியல. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி. டீமன் ஒன்னு இருக்கிறத நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதுக்கு. இல்ல, நீ சரியா தான் சொன்ன. டீமன்ஸ சந்திக்காத வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும். எந்த கவலையும் தேவையில்லை. ஃப்ளேமஷுரா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நான் அந்த டீமனை அழிச்சிட்டேன். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. ஆமா. சரி, அப்போ முகன் ட்ரெயினுடைய நிலைமை? இன்னைக்கு ராத்திரியே மெயின்டெனன்ஸ் வேலையை முடிச்சிருவாங்க. நாளையில இருந்து அது பழையபடியே செயல்படும். கேட்க சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சுது. அவ்வளவு சீக்கிரம் நான் அதை சொல்ல மாட்டேன். 40 பேரை ஒரு டீமன் முழுங்கிருக்கனா அது இதை விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். அப்ப இப்ப வந்த டிமாண்ட் சும்மா கவனத்தை திசை திருப்பதா வந்திருக்கா என்ன? எனக்கும் அப்படிதான் தோணுது. எப்படி இருந்தாலும் முகைன் ட்ரெயின்ல இன்னொரு டீமன் இருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்ததா, ரொம்பவே மர்மமா உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்கு. நாளைக்கு முகன் ட்ரெயின்ல போகணும். ஆமா, கண்டிப்பா போறேன். ஆனா நாளைக்கு இல்ல, இப்பவே போறேன்.
ஐயா வணக்கம். கேள்விப்பட்டீங்களா? முகேன் ட்ரெயின் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சான். ஓ, மறுபடியும் எந்த பிரச்சனையும் நடக்காம இருந்தா அதுவே போதும். ஒரு நிமிஷம். நீங்களா? நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு இதை வாங்கிக்கோங்க. உங்ககிட்ட கொடுக்க இதை தவிர எங்க கிட்ட வேற எதுவும் இல்ல. ஓ, நேத்து ராத்திரியே என்னால இதை சாப்பிட முடியாம போச்சு. இதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனா இதுக்கு நான் பணம் கொடுப்பேன். வேண்டாம், உங்க சந்தோஷம் தான் இதுக்கு வேலை. அப்படியா? அப்படின்னா நான் இதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற மத்த எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். ஆனா ஜாக்கிரதையா இருப்பா. மறுபடியும் நீங்க இங்க வந்தா எங்க கடைக்கு வரணும். கண்டிப்பா உங்களை பத்தி நான் என் அப்பா கிட்ட சொல்லுவேன். அவர் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரி, ஜாக்கிரதையா இருங்க. மீண்டும் சந்திக்கலாம். என்ன இது? என்ன என்ன வகையான உயிரினம் இது? இந்தாங்க உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் பென்டோ. 36 சென்ட் கொடுங்க. இது கூடவே உங்களுக்கு குடிக்க ஜூஸ் ஏதாவது வேணுமா? வழிய விடுங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன். நிறுத்து, கோளாறு கொடுக்காதன்னு சொல்லிருக்கல. அங்க என்ன நடக்குது? இப்போ நான் இதை சாப்பிட ஆரம்பிக்க போறேன். அருமை! நாம ஒரு வழியா முகேன் ட்ரெயின்ல ஏறிட்டோம். டான்ஜிரோ, எப்படி நாம ஃப்ளேம் ஹாஷிராவை சந்திப்போம்? நீ ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா கேட்டு. ஆமா, ஹாஷிரா, என் கூட சண்டை போடு. உளறிக்கிட்டே இருந்த வாயிலே ஒண்ணு போடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சண்டை போடாதீங்க. இனோஸ்கே, அமைதியா இரு. ஆளையும் மூஞ்சியும் பாரு. எது எப்படியோ ஃப்ளேம் ஹாஷிரா எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து பாரா காசுகாய் காக்கா. இவன் சொல்றத பார்த்தா இவனும் நமக்காக ரென்கோக்குவை தேடுறான் போல இருக்கு. என்ன நிஜமாவா? இவன் நம்ம ரென்கோக்குவை பத்தி அந்த இன்னொரு ஹஷிரா என்ன நினைக்கிறாங்கறத நம்ம கிட்ட சொல்றான். ஏப்பா, நான் அதை கேட்கணும். ஹாஷிரா, நீங்க எல்லாரும் என் கூட சண்டை போடணும். சரி சரி டான்ஜிரோ, சொல்லு சொல்லு. சரி, நான் ஷினோபு கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அவர் ரொம்ப நல்லவரு. ஒரு காலத்துல எங்க 2 பேருக்கு ஒத்து வரலன்றது வேற. ஷினோபு, உங்களை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன். இன்னொரு ஹாஷிராவை பத்தி சொல்லுங்க. ஜாலி, எல்லாத்தையும் ஒரேடியா கேட்டுருவான். பிரமாதம். என்னை விட அவனுக்கு ஈடுபாடு அதிகம். உண்மையாவே ரொம்ப சிறந்தவன். அவன் ஆண்ட மாதிரி அவனுடைய குரலே காதுல கேட்கறதுக்கு இதமாயிருக்கும். எனக்கு அண்ணன் மாதிரி ரொம்ப கூல் தெரியுமா? அவரோட இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு நல்லா பயிற்சி கொடுத்திருக்காரு. ரொம்ப பேசுவான், ஆனா நல்லவன். அவன் நல்லவன். பாசிட்டிவ். புலம்பவே மாட்டான். நேர்மையானவன். ஓ, அப்படியா விஷயம்? இதுக்கு டோமியோக்காவோட கருத்து என்ன? நீ சொன்னது எல்லாமே சரிதான். டோமியோக்கா என்ன சொன்னாங்க? நல்லாவே புரியுது. ரென்கோக்குவை பத்தி டோமியோக்கா சொல்றது கேளுங்க. அவ அடிக்கடி என்கிட்ட பேசுவோம். அவ்வளவுதான்.
நிஜமாவா? அப்படின்னா ஃப்ளேம் ஹஷிராவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கே. ஆமா, சந்திக்கணும்னு எனக்கும் அவளாதான் இருக்கு. ஃப்ளேம் ஹஷிரா என் கூட சண்டை போடு. இனோஸ்கே, ரென்கோக்கு. அடுத்த டீமன் ஸ்லேயர் கிமெட்சு நோ ஹைபா முகேன் ட்ரெயின் ஆர்க் எபிசோட் 2 டீப் ஸ்லீப். எல்லாரும் ஒண்ணா ட்ரெயின்ல ஏறலாம். ஓகே அண்ணா.